கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அக்னிய சபை திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாள் முன்னிட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த காணொளி முன்பாக அமர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் அப்படியே ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கே திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். ஆமென். எல்லா கொரோனாவெல்லாம் சீக்கிரமாய் ஒழிந்து பழைய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க அதனால்தான் நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அலியா அலியா அப்படின்னா திரும்புங்கள், திரும்புங்கள் என்ற அர்த்தம். நம்ம எல்லாம் பழைய நிலைமைக்கு, பழைய சூழ்நிலைகளுக்கு தேவன் நம்மை கொண்டு செல்ல போகிறார். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். கொண்ட உன் பட்டணத்தில் மறுபடியும் உன்னை குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர காப்பகல் வாசலை திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். சேர்ந்து சொல்லுவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். சேர்ந்து எல்லாரும் அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ஆமென். இனி தேசத்திலே அழிவில்லை என்று தேவன் சொல்கிறார். ஓ, தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். சேர்ந்து சொல்லுவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகின்றார், இன்றைக்கே திரும்புங்கள். கொடுக்க
விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா அலியா அலியா, ஓ அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாம் சேர்ந்து அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். கடைசியாக அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். அவர் சொன்னது போலவே அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மை விடுதலையாக்கி புதிய தேசத்தை நமக்கு கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நாம் விலக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை உயர்த்தி வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்களாம் அப்படியே ஒரு ஆமென் சொல்லுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாரும். இதுவரை பாராட்டின கிருபை இன்னும் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உடைய கிருபை எங்களிடத்திலிருந்து எடுத்துடாதீங்க. உடைய கிருபை பெரியது, உடைய கிருபை மாறாதது, எப்பொழுதும் எங்களை தாங்கணும்னு சொல்லி நம்மெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்த வண்ணமாய் ஆண்டவருடைய கிருபைக்காய் வேண்டி, ஓ தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், இன்னும் தேவை கிருபை தாரும். எல்லாம் அப்படியே சேர்ந்து சொல்லுவோம். சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாம் ஒரு மனமாய் சேர்ந்து சொல்லுவோம். இன்னும் தேவை கிருபை தாருமே, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசன் என் பாவம் நீங்கினரே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவனும் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, ஓ
கிருபை எனக்கு போதும். போதுமே உம் கிருபை தாருமே. அப்பா, உம்முடைய கிருபையினால் மாத்திரமே மட்டும் நாங்கள் நிலைத்து நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதும் உம்முடைய சுத்த கிருபை. கிருபையை எங்களை தாங்கி வழிநடத்துகிறது. அந்த கிருபையை நாங்கள் இந்த நாளிலே, இந்த நேரத்தில் நினைத்து, தெய்வமே கிருபையை நிறுத்தி விடாதபடி இன்னும் அதிகமாக உடைய கிருபையை எங்கள் மேல் வைத்து, அப்பா உடைய கிருபையினாலே எங்களை காத்துக்கொள்ளுங்க. உடைய கிருபையினாலே எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய பலமோ, எங்களுடைய சுயமோ, எங்களுடைய சரீரமோ, எங்களுடைய உழைப்போ எங்களை நடத்தாது, எங்களை வாழ வைக்காது. கிருபை மாத்திரமே எங்களை வாழ வைக்கும். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா. ஓ, என்றைக்கும் எங்களை நடத்துகிற தேவன் நீர் உண்டு. நாங்கள் எதை குறித்து நாங்கள் கவலைப்படுவோம்? எதை குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லைப்பா. எங்களை நடத்துகிற தேவன் நீர் இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், என்னை நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்னை நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அவருடன் அனுதினம் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு நல்லவர், என்னை நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்னை நடத்துவார். நன்றி அப்பா. அற்புதரே, நன்மை செய்கிறவரே, நன்மைகளின் நாயகரே, உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus, thank you Lord. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். என்னை நடத்துகிறவரோடு அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். எந்தன் இயேசு அல்லவர்,
பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பரோடு இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எங்களை எந்நாளும் நடத்திடும் நல்ல தெய்வமே, அருமையான காலை வேளையிலே தெய்வமே உம்முடைய கிருபையை நாடி தகப்பனே நீர் எங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இம்மட்டுமாய் காத்த எபினேஸ்வர் இனிவரும் காலங்களிலும் எங்களோடு இருந்து எங்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவீர் என்று சமூகத்தில் நாங்கள் வாஞ்சையோடு அமர்ந்திருக்கிறோம்ப்பா. எங்களை நடத்துங்க. இப்படி கிருபையை ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது வைத்து இப்படி கிருபையை எங்களை விட்டு விளக்காமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்படி சபையிலே நாங்கள் கூடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை மறவாங்க, ஒரு நாளும் எங்களை மறவாமல் தகப்பனே எங்களை அனுதினமும் நினைத்து நடத்தும்படியாய் கிருபையை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி ஆண்டவரே இப்படி கிருபைக்குள்ளே எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் எங்கள் யாவரையும் இப்படி அன்பின் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்படியுமாய் இந்த காணொளி வழியாக ஆண்டவரே சபைக்கு சொல்ல முடியாமல் காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் தகப்பனே நீர் ஆசீர்வதியும். சீக்கிரமாய் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரே நாங்கள் விடுதலையாய் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை பாராட்டும்படியாய் மீண்டுமாய் ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் இருதயங்களை நிலைத்து எங்கள் வாழ்க்கையை செழிப்பாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் விசுவாசிகள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அக்கினி அசெம்பிளி திருச்சபையின் சார்பாக இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாதங்களை கடந்து தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். இந்த 2020ஆம் ஆண்டு இந்த 9ஆம் மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் அதிகமான காரியங்களை செய்வார். கடந்த நாட்களில் நம்மளை காத்து வந்த தெய்வம் இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய தேவனாகிய இந்த புதிய வார்த்தையானது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியே தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவாகிய தேவனே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதிங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர். வாக்கு தத்தத்தை செய்த தேவன் ஆண்டவரே அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த மாதத்திலும் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் தத்தமான வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே இந்த நாளில் சுதந்தரித்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து பரிசுத்த வல்லமையான வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது ஆளுகை செய்யும்படியாக எல்லா கர்த்தாவை இந்த ஆராதனைக்கு விரோதமாக ஆண்டவரே உடைய கர்த்தாவ சத்திய வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், வானமரத்தில் பொல்லாத ஆவிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள், எல்லா சூனியத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சபிக்கிறேன்.
ஆராதனை உம்முடையதப்பா. ஒவ்வொரு பகுதி நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக கர்த்தாவே இந்த செய்தி பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்ப தான் சொன்னதை நிறைவேற்றி திரும்ப என்ற வார்த்தையின்படி அவர் தம்முடைய வேத வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பரலோகத்தில் இந்த பரிசுத்தமுள்ள வல்லமையான வார்த்தையானது எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக, இருதயத்தை ஆளுகை செய்கிற தேவன் கல்லான இருதயங்களை உடைக்கப்படும்படியாக தெய்வீக மகிமை ஒவ்வொருடைய இருதயத்தை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இறங்கி வந்திருக்கார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை கர்த்தர் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில் பலிக்க போற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணின வார்த்தையானது இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வெறுத்து போய் இந்த நேரத்திலும் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். இரட்டிப்பான நன்மைகள். நீ எதிர்பார்த்த நன்மையை காட்டிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த இரட்டிப்பான நன்மையை எப்போ தருவாரா? இன்றைக்கே தருவார். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய், அவர் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை உன் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்லாம் இந்த லாக்டவுன் டைமில் வருமானம் இல்லாமல் எத்தனையோ பேர் பயந்து நோயினாலும் எல்லாம் இந்த நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கலங்கி நம்ம என்ன செய்யும், வேலையெல்லாம் இழந்து உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. நீ இழந்து போனதை எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் தரப்போகிறார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் நீ எதையெல்லாம் இழந்து போனையோ, எதையெல்லாம் நீ எதிர்பார்த்து தோல்விட்டு போய் சோர்ந்து போய் இருக்கிறியோ, கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் அப்படியே செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். ஆனால் இந்த இரட்டிப்பான நன்மை உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமென்றால் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கண்டிஷன் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் ஒரு கண்டிஷனோடு தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது என்னன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப வேண்டும். அரணுக்கு திரும்பினாதான் உன் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தைகளை நீ விசுவாசிக்கிறாயோ அப்பொழுது உனக்கு இரட்டிப்பானவன் நன்மை. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் உண்மையாக முழுமையாக நம்புறியோ அப்போ தான் உனக்கு இரட்டிப்பான நன்மை. இது வரைக்கும் டாக்டரை நம்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை என்ன செய்கிறா, வேலையை நம்பி யாரையோ நம்பி மனுஷனை நம்பி ஓடி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இரட்டிப்பான நன்மை வேண்டுமானால் முழு நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை அடைக்கலமாய் கொண்டு வேணும், அவருடைய தஞ்சமாய் கொள்ள வேண்டும். அவர் கோட்டைக்குள் நம்ம என்ன செய்யணும், கடந்து வர வேண்டும். அவருடைய அரணுக்குள் நம்ம என்ன செய்யணும், அடைக்கலம் புகுந்து கொள்ளும்போது கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். அவரை நம்பிக்கை ஆண்டவர் சொல்கிறார், எப்போ இரட்டிப்பான நன்மை என்றால் அவரை நம்பும் போது. நம்பிக்கையுடைய சிறைகள். அவரை நம்புங்க. கர்த்தரும் உண்மையான தேவன் நம்புங்க. இவர் எனக்கு கர்த்தர் செய்வார் என்பதை விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒருத்தர் என்ன செய்யல வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல, வெட்கப்பட்டு போகவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த ஒருத்தர் கூட என்ன செய்யல,
கெட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. அவரை நம்பி வந்த எல்லாரையும் ஆண்டவர் வாழ வைக்கிற தெய்வம், சாகடிக்கிற தெய்வம் இல்லை. அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். நீ முழுமையாக ஆண்டவர் வேறு எதையும் கேட்கல. எனக்கு என்ன செய்ய, பொண்ணை கொடு, பொருளை கொடு, அதை கொடு, சொத்தை கொடு, இதை செய், அதை செய், ஆண்டவர் எதையுமே கேட்கல. அவர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் முழுமையாக நம்பினா உனக்கு இரட்டிப்பான நன்மைகள். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இரட்டிப்பான நன்மைகள் வேண்டும்? எல்லாம் கரங்களை போய் எடுத்து பார்க்கலாம். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் இந்த மாதத்தில் தருவார். அந்த இரட்டிப்பான நன்மை உனக்கு வேண்டும் என்றால் அவரை முழுமையாக என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். அவரை நம்புகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. அவரை முழுமையாக நம்ப வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அவரை நம்பினால் உனக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம வாசிக்கல எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, 7வது வசனம், 8வது வசனத்தை, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவன் அந்தரவேளையில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன், இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம மனுஷனை நம்பி நம்பி என்ன செய்தோம்? சபிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறி போயிட்டோம். ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எனக்கு இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க. மனுஷனை நம்பி நம்பி என்ன செய்த நம்ம இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. மனுஷனை நம்பினா நம்ம சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மனுஷன் மேலே நம்ம நம்பிக்கை என்ன செய்கிறது? வைக்கக்கூடாது. மனுஷன் நம்மளை ஏமாற்றுவாங்க. அல்லேலூயா. மனுஷன் நமக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? உத்தரவாதம் தரமாட்டார்கள். அல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவரை விட்டு அவர் என்னப்பா, அவரும் எல்லா தெய்வங்களை போல ஒரு தெய்வம் தான். அவரும் புத்தன், காந்தி, இயேசு என்பது போல அவரும் ஒரு நல்ல என்ன செய்ய ஒரு மகான்பா அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்ய சாதாரண ஒரு மனுஷனாக, ஒரு சாதாரண ஒரு தெய்வமாக நாம் நினைப்போமானால் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இயேசு தான் மெய்யான தெய்வம். அவர் எனக்கு இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தையின் பேர் இரட்டிப்பான நன்மையை தருவார். அவரை நம்பி நீ செயல்படும் போது இரட்டிப்பான நன்மையை தருவார். அல்லேலூயா. மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து இன்னைக்கு என்ன செய்கிறோம்? வெறுமையாய் வெட்கப்பட்ட நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. மனுஷனை நம்பி வேலை தொடங்கியிருக்கலாம். அல்லேலூயா. நல்லா ஆஹா ஓஹோ நல்லா பிளான் சொல்லி நம்ம என்ன செய்திருப்போம்? எல்லாம் இருக்கிற எல்லாம் என்ன செய்ய முதலீடை போட்டு கடனை வாங்கி எல்லாத்தையும் விற்று என்ன செய்வோம்? நம்ம தொழில் தொடங்கியிருப்போம். மனுஷனை நம்பி தொடங்கணும். அல்லேலூயா. மனுஷன் நம்பி தொடங்கணும். எல்லாரும் கூட்டாக சேர்ந்தோம். கூட்டணியாக இன்றைக்கி என்ன செய்தது? ஒன்றுமே இல்லாத இந்த லாக்டவுனில் எல்லாம் நாசமாகி போயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய திறமையில் எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, எனக்கு அந்த செய்யக்கூடிய திறமை இருக்குது, பலன் இருக்குது, எல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய மாம்ச புய பலத்தில் நம்ம செயல்படுவோமானால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் என்ன செய்ய நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் கொடுக்கிற தேவனார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் தாப்பா எனக்கு என்ன செய்யணும் வழி, நீங்கள் தாப்பா எனக்கு ஜீவன், நீங்கள் தாப்பா இந்த வேலையை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், இது உம்மால மாத்திரம்தான் ஆண்டவரை செய்ய முடியும், இந்த காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, இதற்கான வழிவாசலை எனக்கு திறந்து தாங்கப்பா, நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரை நோக்கி அவரையே நம்பிக்கையாய் கொண்டு அவரையே நீ தஞ்சமாய் கொண்டு நீ காரியங்களை செய்யும் போது கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். அது கொஞ்சமாக இருந்தாலும் அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாய் மாறும். அல்லேலூயா. நீ அதிகமாக செலவு பண்ணியும் ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து எல்லா
காரியம் நம்பி 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 இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற உனக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நீ முழுமையாக நம்பி அவர் மேலே நீ நம்பிக்கை வச்சுனா நிச்சயமாக கர்த்தர் நீ இழந்ததை இரட்டிப்பான நன்மையினால் திரும்பி நீ இழந்து போனதை கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அது 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பணும். எந்த மனுஷன் ஆண்டவரை இயேசுதான் மெய்யான தேவன், கர்த்தரவே நீங்க தாப்பா எனக்கு வழி செய்யணும், நீங்க தாப்பா ஜீவனுள்ள உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி அவர் மேலே நீ நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரா? பாக்கியவானாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு அவர் என்னப்பா அந்த தெய்வம் என்னப்பா செய்ய முடியும்? அதெல்லாம் இப்போ வந்த தெய்வம்ப்பா, அதெல்லாம் அந்த காலத்து நாங்களும் அந்த காலத்துலேருந்து இது பண்ணுறோம். அல்லேலூயா. ஆண்டவரை அலட்சியமாக செய்தவங்க நினச்சி ஆண்டவர் என்ன செய்யணும்? துட்சமாக நினச்சி இஷ்டம் போல் மனுஷன் நாம் போகிற பாதையில் போகிற சபிக்கப்பட்டவன். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மனுஷன் யாருன்னா பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்புகிற மனுஷனை கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அந்த கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பனா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் அந்த வேர் என்ன செய்கிறது? நீர்க்கால்களின் ஓரமாய் விடப்பட்ட அந்த வேரானது எப்படி மழை தாட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கும். அல்லேலூயா. எவ்வளவுதான் உலகமே வறட்சியான நிலைமையில் போனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த காலத்தில் செய்கிற உன் வேலையை, உன் பிரயாசத்தை, உன் கையின் பிரயாசத்தை, உன் தொழிலை, உன் வியாபாரத்தை, நீ வாங்குகிற சம்பளத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்வாரா? ஆசீர்வதிக்கிற தெய்வம். மழை தாட்சியான காலத்திலும் என்ன செய்வா? தப்பாமல் கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. உன் காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே மையான தேவன் நம்பிக்கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம் எப்படி செழித்து இருக்குமோ அதை போல கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? என்றென்றைக்கு உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை செழிப்பாய் நடத்துவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு துயரங்கள் பட்டிருந்தாலும் நீ இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் இரட்டத்தனையாய் தர அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லமுள்ளது. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 13-12 வாசிக்கலாம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. நம்ம பார்க்கிறோம், யோபு என்ற ஒரு மனுஷன், அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய என்ன செய்யற கர்த்தரிடத்தில் நல்ல சாட்சி பெற்றிருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. யோபு என்ற மனுஷன் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான். அவன் சொல்லுகிறான், அவனுக்கு பூமி தாங்கக்கூடாத சொத்து இருந்தது. திரளான பணிவிடைக்காரர்கள் அவங்க வீட்டில் இருந்தார்கள். என்ன இருந்தது அவங்க வீட்டில்? 7,000 ஆடுகள், மாடுகள், கழுதைகள் எல்லாம் எப்படி இருந்தது? 1000 10,000 இருந்தது. ஒரே நாளில் எல்லாம் என்ன செய்தது? இழந்து போனான். அவனுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. எல்லாவற்றையும் இழந்து போனான். அது மாத்திரம் இல்லை, அவன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே கொப்பளங்கள். என்னது? அவனுடைய சரீரம் முழுவதும் அழுகி நாற்றம் எடுக்கிற நிலைமையில் வந்தபோது அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்ல. ஒரே நாளில் எல்லாம் அழிந்து போனது. 10
பிள்ளைகளை செத்து பண்ணாங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இன்னுமா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த கடவுளை என்ன செய்யுங்க, அந்த இயேசுவை தூஷித்து ஜீவனை செத்து போங்க, இன்னும் எதுக்கு உயிரோடு இருக்கிறீங்க, இப்படியாப்பட்ட அழுகின நிலைமையில் நாத்தடிக்குது, தாங்க முடியல என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்தார், நன்மை செய்த அவர். அல்லேலூயா. தீமையை அனுபவிக்க வேண்டுமா, நன்மையை செய்யும்போது எல்லாவற்றும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். இந்த நம்முடைய நிலைமை மாறி இன்றைக்கு துன்பம் துயரம் வரும்போது அவரை விட்டு விலகி போக சொல்லி, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாதே என்று சொல்லி அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அவருடைய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யலாம குறை சொல்லவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். என் தெய்வம் செத்துப்போன ஒரு தெய்வம் இல்லை, என் தெய்வம் கேட்காத கல்லும் மரமா இல்லை, என் தெய்வம் பேசுகிற தெய்வம். என் தெய்வம் எனக்கு என்ன செய்வார், விடுதலை கொடுப்பார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் என் கண்கள் அவரை காணும், அப்பொழுது அவர் முகமுகமாய் தரிசிப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாய் இருப்பேன்னு சொல்லி கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்த அந்த யோபினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கணும், அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து துயரத்தோடு கஷ்டத்தோடு மனபாரத்தோடு சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் மேலே நீ நம்பிக்கையாய் இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். மழை போல வருவதெல்லாம் அது பனி போல மறைந்து போய்விடும். நீ எத்தனையோ டாக்டர்களை எதிர்பார்த்து, எத்தனையோ டாக்டர்களை மருத்துவத்தை பார்த்து பார்த்து செலவு செஞ்சு ஒன்றுமே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லேலூயா, எனக்கு எதுவுமே நடக்கலை, இனிமேல் குழந்தை பிறப்பதற்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லைன்னு நீ கலங்கியிருக்கலாம். கர்த்தர் நீ சொல்கிறார், நிச்சயமாக கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். நீ உண்மையாக அவர் மேலே நம்பிக்கையாக இருந்த வசனம், ஆண்டவரே இந்த அம்மா சொன்னாங்களப்பா, இயேசுவே இந்த வார்த்தையை அப்படியே என் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்யுங்க ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிற ஆண்டவரே என்று சொல்லி முழு இருதயத்தோடு அவர் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உனக்கு அற்புதம். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் முழுமையாக முழு இருதயத்தோடு ஆண்டவரே இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, நீ நம்பிப்பார் கர்த்தர் உனக்கு செய்கிறாரா இல்லையான்று. உன் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகளை நீ கண்ட உனக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து உன்னை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. வியாதியா, பலவீனமாக, போராட்டமாக, பிரச்சனையாக, கடன் தொல்லையா எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நம்பி பாருங்க. உன் வாழ்க்கையில் கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை மேன்மேலும் உயர்த்த ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவன் என்ன செய்தான், நீர்க்கால்கள் ஓரப்பட்ட ஓரமாய் நடப்பட்ட தன் கால தன் கனி கொடுக்குற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல உன்னை கர்த்தர் என்ன செய்வார், செழித்தோங்க செய்வார், தப்பாமல் கனி கொடுக்க கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவரை நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை கர்த்தர் இரட்டத்தனையாய் உனக்கு கொடுக்குவார் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக நாம் வாசிக்கல சங்கீதம் 125வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள், சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. திரும்ப நம்ம வாசிக்கலாம் அந்த வார்த்தையை, வாசனத்தை. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள், சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்களா, என்றென்றைக்கும் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், என்னதான் நம்மளை எவ்வளவுதான் பிசாசானவன் நம்மளை மேற்கொள்ள வந்தாலும் நம்ம என்ன செய்யும், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உன்னை பாதுகாக்கிற தெய்வம், உன்னோடு கூட இருக்கிற தெய்வம் சொல்லுகிறார். அவர் மேல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கானா, என்றென்றைக்கும் அசையாமல், எந்த புயல் அடைத்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் அசையவே மாட்டான். ஏன்னா சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற அந்த பரிசுத்த தேவனுடைய மகிமை நம்ம மேலே இருக்கிறபடினாலே எதுவும் நம்மளை என்ன செய்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான்,
பர்வதங்கள் எருசலேமை சுற்றி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். இங்க பார்க்கிறோம், கர்த்தர் என்ன செய்வாராம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, எருசலேமை சுற்றிலும் மலைகள் அரணாய் இருக்கும். எதிரிகள் சீக்கிரமா என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. அதை போல தேவன் நமக்கு எப்படி அவருடைய ஜனங்களாகிய என் ஜனங்கள் ஒருபோது என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் ஜனங்கள் ஒருபோது கைவிடப்பட்ட நிலைமைக்கு போகவே மாட்டார். ஏன் தெரியுமா, நம்மளை சுற்றிலும் அவர் என்ன செய்கிறார், அக்கினி மதிலாய் இருக்கிறார். சாதாரண மதில் அல்ல, சாதாரண கோட்டை அல்ல. அல்லேலூயா. அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். அவரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம், பாதுகாக்கிறார். எந்த பிசாசின் கிரியை உன் சரீரத்தை தொட முடியாது. ஐயோ எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க, எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, என் சரீரம் பலவீனமாயிடுச்சு, எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு, இவங்க செய்ததுனால தான் எங்கள் செய்வனை இப்படி ஆயிடுச்சு, என் தொழில் நாசமாயிடுச்சு, என் குடும்பம் நாசமாக போயிடுச்சு, ஐயோ மரணத்தோட வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்வதை நாம் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் அவரை நீ நம்பி பார்த்தாயானால் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையான வல்லமை உன்னை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த பிசாசின் கிரியைகளோ உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஒருவனை என்ன செய்ய முடியாது, அதை பறிக்க முடியாது. ஒருவனை உன்னை தொட்டு பார்க்க முடியாது. அவன் உன்னை அழிக்கணும்னு நினச்சாலும் அவன் அழிஞ்சு போயிடுவான், நினச்சாலும் அவன் கதை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உன்னை பாதுகாக்கிற தேவனாக, உனக்கு அரணாய் கோட்டையாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், பர்வதமாய் உன்னை என்ன செய்கிறார், காக்கிற தேவனாக. இன்றைக்கு அவரை நம்புகிற ஜனங்களை பிசாசானோ எந்த ஒரு துஷ்ட மனிதர்களோ உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எருசலேமை சுற்றிலும் என்ன செய்கிறார், அவர் ஜனங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5வது வசனத்தை, தங்கள் கோணலான வழிகளுக்கு கோணலான வழிகளை சாய்க்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோ போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தர் என்ன செய்வார், இஸ்ரவேலுக்கோ சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை சமாதானம் இல்லாமல் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக, இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற தேவன், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக, உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்குற தேவனாக. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு எனப்படும். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்து இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக உன்மேலிருந்த எல்லா சாபங்களும் அவர் மேல் விழுந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையினாலே நம்மளை முடிச்சுட்டுகிறார் தேவனாயிருக்கார். எப்போ தெரியுமா, அவரை நம்பும்போது, கர்த்தரை நம்புகிறவர்கள், அல்லேலூயா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை சுற்றிலும் பாதுகாத்து நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தெய்வமாக இன்றைக்கு நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து என்ன செய்ய, என்ன செய்துட்டார் என்று சொல்லாதபடிக்கு முழுமையாய் ஆண்டவரை நீ உண்மையாய் தேடுவாயானால் அவர் உண்மையாய் உனக்கு வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரி விசுவாசிகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை கூட இல்லை, நான் அழுது புலம்பி இருக்கிற உனக்கு கர்த்தர் இரட்டத்தனையான இரட்டை பிள்ளையை கொடுக்க கர்த்தர் உள்ளம்
வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வேலை கூட இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்க உனக்கு வீட்டில் இருந்து வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய கிருபை செய்வார். நீ தொழிற்சாலையில் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உனக்கு, சுகமே இல்லை என்று சொல்லி இருக்கிற உனக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஐயோ எனக்கு இந்த தலைவலி நீங்கினா போதும், இந்த வயிற்று வலி நீங்கினா போதும் நீ நினைப்ப. ஆண்டவர் உன்னுடைய சரீரம் முழுவதையும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். நீ எந்த காரியத்தில் நீ எதையெல்லாம் இழந்து போனியோ கர்த்தர் இந்த மாதத்தில் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். யோபை நாம் பார்த்தோம் இல்லையா? யோபினுடைய காரியங்களை பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அப்பொழுது அவன் என்ன செய்த? ஆண்டவர் ஒரு நாளும் தன் உதடுகளினால் அவனை தூஷிக்காதபடிக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி முழு நம்பிக்கை தேவன் மேலே வச்சான். கர்த்தர் இரட்டத்தனியான ஆசிரியை முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்க. நான் அநேகரை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த காரியங்கள் உண்டு. எலியா மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேலே விழுந்தபோது எலிசா இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வரங்களினால கர்த்தரை அக்னியாய் எடுத்து பயன்படுத்தினார். இப்படி ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்ல முடியும். ஆனாலும் இந்த நாளிலும் கர்த்தர் இந்த இரட்டிப்பான நன்மையினால உன்னை வாயை திருப்தியாக்கி கர்த்தர் உன்னை எல்லா காரியத்தையும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒரு விசை இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. சகரியா 9:12 எல்லாம் நாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லா பைபிளை எடுத்துக்கங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கணும். சிறியோர் பெரியோர் முதியோர் யாவரும் இந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. திரும்ப இந்த வார்த்தையை நாம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை அப்படியே எனக்கு இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான காரியங்கள் நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல எரேமியா 17:7 8 கர்த்தர் இன்றைக்கு உன்னை கர்த்தர் தாமே ஆண்டவர் தாமே நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல உஷ்ண வருகிறதை காணாதபடிக்கு கர்த்தர் உன்னை சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து எருசலேமில் உள்ள பர்வதத்தை போல உன்னை சுற்ற பாளையம் இறங்கி உன்னை பாதுகாத்து கர்த்தர் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே என்னை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆமென். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Amen. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Oh my Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரப்பட யாரை வேடிக்கை பார்க்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. கர்த்தர் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையினாலே உன்னை நிரப்ப அவர் கிருபையாய் இறங்கி வந்திருக்காம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen. Ribalaba shabalaba rabalaba kabaraba rabalaba diana mantri biribi kabarabalaba shaba riba kabaudiana mantri bi antarabaraba ori shikabudi antaraba ori gadana antarabalaba ori shiamanaruduni antarabaraba vallamai vallamai vallamai. Amen. Thank you Daddy. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே,
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, வேலையை இழந்து கர்த்தாவே, வருமானம் இல்லாமல் ஆண்டவரே கொடிய பஞ்சத்தில் வேதனையோடு துக்கத்தோடு ஆண்டவரே ஏசப்பா வெளியே சொல்ல முடியாதபடிக்கு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல உடைய விசேஷித்தாவி இறங்கட்டப்பா. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இன்றைக்கு எனக்கு ஒரு வழிவாசலை திறந்துபடியாக, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இந்த வருஷத்துல நீர் வாக்கு பண்ணின தேவன் அப்பா, இன்றைக்கு கர்த்தாவை எல்லா கதவுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில வேலை எல்லாம் எந்த இடத்துல போனாலும் எல்லா வேலைகளும் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை, என் குடும்பத்தினுடைய நிலைமைகள் ஆண்டவரே மிகவும் பரிதமான நிலைமையில இன்றைக்கு கொண்டு வந்து கர்த்தாவை இன்றைக்கு ஆண்டவரே நடுத்தெருவில் நிற்காத குறையாக ஆண்டவரே இன்றைக்கு நான் யாரிடத்துல யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு வேலையை கொடுப்பார்கள் ஆண்டவரே, இறந்த வேலையெல்லாம் இழந்து விட்டு ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாய் நிற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நம்புறப்பா, முழு நம்பிக்கை உண்மையில வைக்கிறேன். மனுஷனை நம்பி 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 ஆண்டவரே ஃப்ரெண்டுங்களை நம்பி எனக்கு வேலை தருவார்கள், எனக்கு வேலை எங்கேயாவது சொல்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து 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 ஆண்டவரே வேலை இல்லாமல் தவிக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற நிலைமையெல்லாம் கண்ணோக்கி பார்க்குங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நான் கர்த்தாவே சம்பாதித்த அந்த வேலை இழந்து போயிருந்தாலும் ஆண்டவரே இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களாக இரட்டிப்பான வருமானங்களினால ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இன்றைக்கு எந்த இடத்துல ஆண்டவரே வேலையை இழந்து போயிருக்கிறார்களோ அதே இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இரட்டிப்பான வருமானத்தோட இரட்டிப்பான சம்பளத்தை கூட்டி கொடுத்து கர்த்தர் அது மேன்மையான இடத்துல அமர செய்யும்படியாக கர்த்தாவே நீ இரட்டத்தனியான நன்மையை இன்றைக்கே கொடுக்கும்படியாய் நீ கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமாண்டவரே இழந்து போன வேலையை கர்த்தாவே இன்றைக்கு இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை எந்த இடத்துல இருந்து கர்த்தாவே என்னால் இந்த வேலை செய்ய முடியவில்லை என்று சொல்லி என்னால் இப்படிப்பட்ட கடினமான வேலைகளை செய்ய முடியாது என்று தூக்கி எறிந்தனோ அதே இடத்துல ஆண்டவரை எனக்கு எல்லா வேலைகளை எளிமையாக்கி அதை காட்டிலும் மேன்மையான இடத்துல இரட்டத்தனியான சம்பளத்தை கூட்டி கொடுத்து இன்றைக்கு எனக்கு அப்படியாய் தேவனே நீ செய்கிற நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ கர்த்தர் இதனால் வீட்டை இழந்து போயிருக்கலாம், உடைய நிலங்களை இழந்து போயிருக்கலாம், எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து போய் எத்தனையோ இடங்களில் அலைந்து அலைந்து ஆண்டவரே என்னால் முடியலப்பா என்று சொல்லி கலங்கி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே நீ இழந்து போன எல்லா நிலங்களையும் மீட்டெடுக்கும்படியாக, நீ இழந்து போன வீடுகளை மீட்டெடுக்கும்படியாக, நீ இழந்து போன செல்வாக்கை மீட்டெடுக்கும்படியாக, நீ இழந்து போன உறவுகளை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சமாதானத்தின் தேவன் தாமே உனக்கு சமாதானத்தை கொடுத்து என்றென்றைக்கு அசையாமல் இருக்க சியோன் பர்வதத்தை போல கர்த்தர் உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி எந்த சத்துருவனை தொடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே இன்றைக்கு சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து எருசலேமின் வாழ்வை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பேற்பார்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக, உன் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவாராக. எந்த வியாதி உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் தாமே பாளையம் இறங்கி உன்னை சூழ பாளையம் இறங்கி உன் குடும்பத்தை சுற்றி பாதுகாப்பாராக. உனக்கு கர்த்தர் நன்மையும் பாக்கியம் உண்டார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவரே இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல இன்றைக்கு உம்மை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. சங்கீதம் 125 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அப்படியே உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகரியா 9:12 படி
இந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தின் எல்லைகள் இரட்டத்தனையாய் பெருகட்டும். ஆண்டவரே தேவனே, ஆத்துமாக்கள் பெருகட்டும், சபை வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் உடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அன்பு இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதை நோக்கி ஏங்கி தவிக்கிறார்களோ கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்து கர்த்தர் சாட்சிகளாய் எழும்ப பண்ணுவீராக. சபையை சுற்றிலும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க. இந்த நேரத்தில் யார் யார் என்னென்ன கர்த்தாவை காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்து இரட்டிப்பான நன்மையினால் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாக்களும் அவர் வருகை மட்டும் நம் யாவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறுவாதையும், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வாழ்த்தி செல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.